இப்போ அவருக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு, இளம் விதவைக்கு அவரு என்ன பண்ண போறாரு? வந்துட்டோம்னு ஆடக்கூடாதுன்னு நாங்க எல்லாருமே தெளிவா இருக்கோம். வந்துட்டோம்னு நாங்க ஆட மாட்டோம். இந்த சத்யராஜ், ஜூலி, சத்யராஜ் சொக்கர் தலையா அப்போ வந்து பேச சொல்லுங்க. சிஎம் ஆக மாட்டாருன்னு நினைச்ச எல்லாருக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளி. அண்ணனுக்காண்டி எது வேணாலும் நாங்க இந்த நான் மொமெண்ட் இருக்கிறார். ரொம்ப வெயிட் பண்ணி காத்திருந்த மொமெண்ட். ரொம்ப ஹாப்பி தான். சி ஜோசப் விஜய் எனும் நான் பயங்கர ஹாப்பி. லஞ்சம், ஊழல் எல்லாம் ஒழிஞ்சிடும். வேற லெவல் ஆச்சு. தளபதி ஸ்பீச் வெறித்தனமா ஸ்பீச். அவர் பேசும்போதே அதுல வந்து நல்ல ஒரு நேர்மை தெரிஞ்சது. வெள்ளையறிக்கை கொடுக்கறது யாருன்னு சொல்ல மாட்டாங்க. வெள்ளையறி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆட்சி ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அதிகாரிங்க ஒழிஞ்சானுங்க, ஊழல் செஞ்சவங்க ஒழிஞ்சானுங்க, லஞ்சம் ஒழிஞ்சுது, எல்லாமே ஒழிஞ்சுது. இனிமேல் மிஸ்டர் கிளீன் ஆச்சு. சொல்லுங்க சொல்லுங்கம்மா, எப்படி இருந்துச்சு? எங்க அண்ணன் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நல்ல ஆட்சி அமைப்பார்ன்ற ஒரு இது எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவர் வந்து எங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். எல்லாரும் கான்பிடென்டா இருங்க. நம்ம தலைவர் நமக்காக நின்று எல்லாம் நல்ல வேலையா என்னென்ன ஊழல் இருக்கோ எல்லாத்தையும் முறியடிச்சு ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்ல முதல்வரா பேர் எடுப்பாரு. எப்பவும் விஜய் அண்ணன் தான். கான்பிடென்டா இருங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. சீரியஸா அவரை பார்த்து சந்தோஷம் ரொம்ப இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம், ரொம்ப இருக்கு. அதுவும் சிஎம் ஆகி பாக்குறோம், ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஜோசப் விஜய் அந்த நான் மொமெண்ட் இருக்கிறார். ரொம்ப வெயிட் பண்ணி காத்திருந்த மொமெண்ட். ரொம்பவே ஹாப்பி தான். லாஸ்ட் 4 days ஒரு மாதிரி ஹெக்டிக்கா இருந்தது. எப்படியோ எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்துட்டாரு. சோ ஹாப்பி. அடுத்து என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஷியோரா மீட் பண்ணுவாரு. எல்லா மக்கள், தமிழ்நாடு மக்கள் ஆசைப்படுறது கண்டிப்பா நடக்கும். அவருக்கு அந்த பொசிஷனுக்கு அவரு கண்டிப்பா வேல்யூ பண்ணுவார். ஓகே, புதிய முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். நாங்க எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா மீட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி மொமெண்ட் இது எங்க லைஃப். சந்தோஷம் எங்களுக்கு. கண்ணாடி திறந்து வச்சு போறாருமா எங்க தலை. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஒரு சாதாரண நடிகரா, ஒரு ஆக்டரா வரப்போ அவ்வளோ கேவலப்படுத்தினாங்க. ஒரு வளர்ந்து வர நடிகரா வளர்ந்தவர். சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறமா வசூல் சக்கரவர்த்தி ஆனார். ஒரு பொலிட்டீஷியன் ஆனார். இன்னைக்கு சிஎம் ஜோசப் விஜய். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லவ் யூ. நான் இல்ல கையெழுத்தா 200 யூனிட் போட்டிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. நம்ம இதெல்லாம் சும்மா வார்த்தையில சொல்லிட்டு பண்ணாம விட்டுருவாருன்னு நினைச்சவங்களுக்கு ஒரு பதில் கையெழுத்தாவே போட்டிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு 100% கண்டிப்பா கொடுப்பாரு. முதல்ல தளபதி மேல பிஜேபி முத்திரை குத்தி வச்சிருந்தாங்க. அந்த முத்திரையை திமுக கூட்டணின்னு சொல்லி அந்த முத்திரையை கிழிச்சிட்டாங்க. தளபதி ஆட்சி வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் 5 வருஷம் இல்லை, 50 வருஷம் ஆனாலும் தளபதி தான் ஆட்சி தான் தொடருவாரு. அதுக்கு நாங்கள் உறுதுணையா இருப்போம். இப்போதைக்கு 3 திட்டங்களுக்கு முதல் கையெழுத்து போட்டிருக்காங்க. இனிமேல் அடுத்தடுத்து நிறைய திட்டங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சப்போர்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 5 வருஷம் ஒரு பொன்னான ஆட்சி அமையும். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். தமிழக மக்கள் ஆதரவோட எங்க தலைவரை வந்து இங்க வந்திருக்காங்க. இனிமேல் எங்க தலைவரை நிரந்த முதலமைச்சர். அது மக்களுக்கு என்ன தேவை கண்டிப்பா எங்க தலைவர் செய்வாரு. மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சு எங்க தலைவருக்கு வந்தாங்களோ அதே அளவுக்கு நம்பிக்கை எங்க தலைவர் காப்பாற்றுவார். நேர்ல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் இந்த 4 days வந்து ஆன் அண்ட் ஆஃபா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வச்சிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி வி saw the climax. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. செம்ம பிளாஸ்டாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் மம்மி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அவங்க டைஹார்ட் ஃபேனு, விஜயோட ஃபேனு. அண்ட் அவங்க நிறைய மெஷர்ஸ் சொல்லியிருந்தாங்க. கேர்ள்ஸ் சேஃப்டி பற்றி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் 5 years எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் ஒரு திராவிடியன் பார்ட்டிஸ் இல்லாமல் இந்த வாட்டி தான் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த கட்சி பற்றி என்ன எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸ் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும். நம்ம 5 yearsல நம்ம பார்ப்போம். அண்ட் ஹிஸ் அட்டையர் புரியாது. விஜயோடைய ட்ரெஸ் செம்ம அழகா இருக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. இவ்வளோ கியூட்டா காம் அண்ட் கம்போஸ்டா இருந்தாங்க. அண்ட் அவங்க சொன்னதெல்லாம் கண்டிப்பா செய்வாங்கன்னு நாங்க பிலீவ் பண்றோம். கியூட்டா இருந்தாரு. ஆல்ரெடி அவர் அந்த ஃபங்க்ஷனாவே அவர் கோட் ஷூட் தான் போடுவாரு. அவருக்கு அவர் ஃபேவரட்டா ட்ரெஸ் அது. ஸோ ஹாப்பியா இருந்துச்சு. அந்த ஃபீல்ல ரொம்ப கிட்டக்க இருந்து பார்ப்போம். நேரில் பார்த்து ரொம்ப
ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல நான் இப்பதான் விஜய் அழறீங்களா? ஐயோ, I thought you were crying. So happy, emotionally நிஜமாவே அழறீங்களா? அது நான் முன்னாடியே கணிச்சிட்டேன். பீஸ்ட் மோட்ல வந்திருக்காரு. நான் வந்து வாரிசு மோட கணிச்சேன், பட் அவர் பீஸ்ட் மோட்ல வந்திருக்காரு. வேற லெவல்ல. அதெல்லாமே எங்களுக்கு ஹாப்பிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஜோசப் விஜயனும் நான் சொல்லும்போது கண்ணுல இருந்து தண்ணி தான் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் இந்த 5 நாள்ல வந்துட்டு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காரு. காமா கம்போஸ்டா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணா எல்லாமே நல்லாவே நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் பெண்கள் பாதுகாப்பு இது வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா காப்பாற்றுவாரு. கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட், நம்மளுக்கு நல்லது கொடுக்குற கவர்மெண்ட் தான் இருக்க போகுது. நிறைய இந்த 5 நாள்ல மற்ற கட்சிக்கு ஆதரவு அளித்தவர்கள் கூட இந்த 5 நாள்ல அவருக்கான வந்த நெருக்கடிகள்ல உங்களுக்கு நிறைய பேர் வந்து கட்சி மாறி இருக்காங்க, தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. அதுல ரொம்ப சந்தோஷமா வந்து உணர்றேன். அண்ட் யாருமே வந்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பெண்களை அசிங்கமான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள் வச்சு கமெண்ட் பண்ணாதீங்க. அந்த ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை தான் நான் கேட்டுக்கிறேன். உங்க வீட்டு பெண்களை மனசுல வச்சு அவங்கள இந்த மாதிரி யாராவது சொன்னா அது உங்களுக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்றத யோசிச்சு சொல்லுங்க. பாடி ஷேம் பண்ணாதீங்க. ஆமா, நான் குண்டா தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்ல கீழே பாடி ஷேம் பண்ணிருக்கீங்க. ஓகே, எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட்டியிருக்கேன். எனக்கு என்ன இது ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக நான் இதெல்லாம் வந்து பண்றேன். எங்க ஹாப்பினஸ் தயவு செஞ்சு தடுக்காதீங்க. நாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். லைக் அதை வந்து கஷ்டப்பட்டிருக்கோம், அது சொல்லி காட்டணும்லாம் இல்லை. இவ்வளோ கஷ்டங்களை மீறி, இவ்வளோ அவமானங்களை மீறி எங்க அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னா அது எல்லாமே அதுக்கான கொஞ்சமான செலிப்ரேஷன் நாங்கள் பண்ணதான் செய்வோம். அதை கொஞ்சம் நாங்கள் உங்களை எந்த வித அசிங்கமான வார்த்தைகள் பேசி உங்களை அவமானம்லாம் படுத்த மாட்டோம். பட் எங்களை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க விடுங்க கொஞ்ச நாளைக்கு. அண்ட் யாருமே வந்து இப்பயே நிறைய 2-3 அன்வான்ட் விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. யாரோ ஒருத்தவங்க போயிட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அது எல்லாமே தாவேக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சீப் பாலிடிக்ஸ் இது. ஆல்ரெடி நிறைய பார்த்தாச்சு. இதுக்கு மேலேயும் எதுவும் பார்க்க வேணாம்னு நினைக்கிறோம். ஸோ அண்ட் டிவிகே மெம்பர்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா செயல்படுங்க. சட்டமன்ற உறுப்பினர்களும் நீங்க ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் செஞ்சா அண்ணாக்கு அது ஓகேவா இருக்குமான்றதை யோசிச்சுட்டு ஒரு செகண்ட் அதை யோசிச்சுட்டு செய்யுங்க. நீங்க தப்பு பண்ணாலும் நாங்க கேள்வி கேட்போம், மெம்பர்ஸ் தப்பு பண்ணாலும் நாங்க கேள்வி கேட்போம், யார் தப்பு பண்ணாலும் நாங்க கேள்வி கேட்போம். அதுதான் இந்த ஆட்சி. இப்போ அவருக்கு ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு, இளம் விதவைக்கு அவர் என்ன பண்ண போறாரு? ஏன்னா இப்போ இந்த நாட்டுல எவ்வளவு இளம் விதவைகள் இருக்காங்க. அதுவும் டாஸ்மாகால தான் இப்போ என் குடும்பம் அடைஞ்சுது. நானும் ஒரு இளம் விதவை தான். என்னோட கணவர் இறந்து 2 வருஷம் ஆச்சு. எனக்கு அந்த கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு சலுகையும் எனக்கு கொடுக்கல. நான் கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு எத்தனையோ வாட்டி போய் நின்று இருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸ்ல நின்று இருக்கேன். சிஎம்க்கு, முன்னாள் சிஎம்க்கு எவ்வளோ நான் லெட்டர் அமைச்சிருக்கேன். எந்த பதிலும் எனக்கு அவர் கொடுக்கல. எனக்கு கவர்மெண்ட் மூலியமா எந்த ஒரு சலுகையும் கிடைக்கல. இப்போ எனக்கு தளபதி என்ன கொடுக்க போறாரு? எனக்கு கொடுத்தா என் பசங்க 3 பசங்க இருக்காங்க. என் 3 பசங்களுக்கு படிப்பு செலவுக்கும் இல்லை எதிர்காலத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 5 வருஷம் மட்டும் அவர் இருக்க மாட்டாரு. வருஷமா அவரு தான் இருப்பாரு. எந்த வருஷம் அவரு தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நியூ ஜென் பாலிட்டிஷியன் வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அட்டையர்ல இருந்து அவங்க சொன்ன பேசினது எல்லாமே. ஆமா. I don't know Tamil. Can I speak in English? Yes, you can. So what was the same question? Yes. How did I feel? Very good. I think the way he spoke, his presence, all the promises he made, fantastic. Absolutely proud of him. Okay, so he refused to wear waist t-shirt. I didn't know that. Is it? No. Well, he's a new. There's nothing sure about he refused, but he was in a new attire, right? That's because he's the king. He's supposed to dress up like that. Why follow the crowd? He has to stand out. So I think he did a good job. Okay. They are telling they were the smartest CM in the country. He proved that he's the smartest one. Smartest one in like what? Smartest CM. Okay. குறி வச்சால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். மக்களுக்கான ஒரு தீர்ப்பு மக்கள் கொடுத்துருக்காங்க. மக்கள் சேவைக்கு கண்டிப்பாக தளபதி மக்களுக்கு நல்லது செய்வார். நான் மதுரை மாவட்டத்திலேருந்து வரோம். அண்ணனை பார்க்கறக்காண்டி வந்தோம். அண்ணன் பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு கிடைச்சி சந்தோஷத்தில் எல்லாருமே கிளம்புறோம். அண்ணன் வந்து தளபதி வந்து தமிழ்நாடு நீ வரப்போகிற தேர்தல் எல்லா தேர்தலையும் அண்ணன் மட்டும்தான் நிரந்தர முதல்வராக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறோம். நல்லது செய்வாரு.
அவர் நிக்க மாட்ட சொன்னவங்களுக்கா இப்ப மூச்சு கிழிக்கும். எங்க தளபதிய வந்து வக்காட்டாரு பாருங்க. அது ஜூலி வந்து இப்ப பேச சொல்லுங்க. எங்க அண்ணன் பத்தி பேசலாம்ல. இத சத்யராஜ், ஜூலி, விஜய், அது மாதிரி சத்யராஜ் சொக்கர் தலையா அப்ப இப்ப வந்து பேச சொல்லுங்க. எங்க அண்ணன் இப்ப அவர் சொல்றாருல்ல பதவியில உட்கார முடியாது. இப்ப உட்கார சொல்லுங்க எங்க அண்ணனை. இப்ப பாருங்க எங்க அண்ணனை. அப்புறம் வந்து நல்ல வாழ்த்துக்க எங்க அண்ணன் நல்ல செய்வாரு. இந்த 5 வருஷம் இல்ல, அடுத்து எத்தனை வருஷம் ஆனாலும் அண்ணனோட ஆட்சி மட்டும் தான். சிஎம் ஆக மாட்டாருன்னு நினைச்ச எல்லாருக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளி. அண்ணனுக்காண்டி எது வேணாலும் நாங்க எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 4 நாள் நாங்க பட்ட அவஸ்தை கடவுளுக்கு தான் தெரியும். டிவியை விட்டு நாங்க நவரல. அவ்வளவு வேதனையா இருந்தது. அவர் அவ்வளவு பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு தீர்வு எங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருச்சு. தளபதி விஜய்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா முதலமைச்சருக்கு? அவர் வந்து இப்ப நாங்க வர வச்சுட்டு அவரை பெருசு கிடையாது தளபதிய. அவர் மக்களுக்கு என்ன செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டு நினைச்சாரோ அதெல்லாம் தவறாத செய்யணும். கண்டிப்பா அதை நிறைவேற்றணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா அதை கொடுத்தே ஆகணும் தளபதி. படம் எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி தான் இருக்கு படம். ஆமா, இது எப்பவுமே தளபதி படம் வந்து இட்டு தானே, அதே மாதிரி இப்பயும் இட்டு தான். அவர் தொட்ட காரியம் எல்லாமே இட்டு தான். சரிங்களா? பிளாக் பஸ்டர். இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு இந்த படம் ஓட போகுது பாருங்க. எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. 1000 கோடி சொன்னாங்க. 1000 கோடி இல்ல, அதுக்கப்புறம் 1000 கோடி இல்ல, கோடி 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 கணக்கு. தளபதி சொன்னாரு பாத்தீங்களா, வந்துட்டோம்னா ஆடக்கூடாதுன்னு. நாங்க எல்லாருமே தெளிவா இருக்கோம். வந்துட்டோம்னு நாங்க ஆட மாட்டோம். மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுமோ அதை மட்டும் தான் நோக்கி நாங்க போறோம். தற்கூரின்னவங்களுக்கு எல்லாம் இனிமே பதிலடி தான் எங்க பதிலா இருக்கு. தற்கூரி நாங்கல்ல, இதோட எங்களுக்கு குறிதான். தளபதியால எங்க குறி தப்பாது, மக்களுக்கு நல்லதே செய்வோம். இந்திய நாடாளுமன்றத்தையும் வந்து நாங்க குறி வச்சிருக்கோம். அடுத்தது தளபதி கை காட்டுறவர் தான் வந்து பிரதமர் ஆக போறாரு. இன்னொரு 3 வருஷத்துல தெரிய போகுது. ஓகே ஓகே. சோ புதிய முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? புதிய முதலமைச்சர்ல இனிமே நிரந்தர முதலமைச்சர் அவரு. எங்க அதான் மக்களோட முதலமைச்சருக்கு என்னைக்குமே வந்து எங்களோட சப்போர்ட் இருக்கும். எங்களோட சப்போர்ட்ன்றதை விட பொதுமக்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நேத்துலாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கவங்களாம் என்ன இன்னும் இவரை பதவி இருக்க விடாம இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கு சக்சஸ்ன்ற அந்த அரியணையில ஏறி உட்காந்துருக்கோம். பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் தளபதிக்கு, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபார் பாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த அளவு ஸ்ட்ரகிள் ஆகி ஒர்க் பண்ணியிருக்கோம். நைட்லேருந்து காலைல வரைக்குமே பேனர் ஓட்டுறதுலேருந்து போஸ்டர் வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணியிருக்கோம். முட்டை, பால், ரொட்டி திட்டம்லாம் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து எங்களோட 85th வீக்கு, 85வது வாரம். இன்னைக்கு எங்களால் கொடுக்க முடியல. ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டோம். என்னன்னா நாங்கள் மொத்தமாக வந்து தளபதிக்காக பண்ணுறோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடாக வந்து முட்டை, பால்லாம் நாங்கள் ஸ்பான்சர் அவங்களே பண்ணுறாங்க. ஸோ நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும், அதுக்காக தான் அவர் வராரு. நாங்களும் அவருக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு தான் நாங்கள் வந்துருக்கோம். எங்களை தற்கூரின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தற்கூரிலாம் இல்லை, சரிங்களா? நான் வந்து பிடெக் படிச்சிருக்கேன், ஓகேவா? நாங்கள் படித்த பசங்க தான் வந்திருக்காங்க. இந்த வாட்டி கட்சியில் எலெக்ஷனில் நின்று ஒர்க் பண்ணுறதுக்கு படித்த பசங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. நாங்கள் தற்கூரி கிடையாது. அப்படி தற்கூரியாக இருந்தால் 1,70,70,000 ஓட்டு வந்து தளபதிக்கு விழுந்திருக்காரு. ஸோ எங்களை தற்கூரின்னு நீங்கள் சொல்லாதீங்க ப்ளீஸ். ஹாப்பியா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். எங்க தளபதி முதலமைச்சர் ஆகுறது எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு இந்த பதவி கிடைச்சிருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாமா இது? என் பெரிய புள்ள அவார்டு வாங்கின மாதிரி இருக்கு. எவ்வளவு பெரிய சந்தோஷம். காலையில எல்லா வேலையும் விட்டுட்டு இன்னும் ஓடி வந்து அவரை பார்க்கணும். அந்த ஒரு சந்தோஷம், அவர் முகத்துல அந்த ஒரு சிரிப்பை நாங்க பார்த்தோம். சந்தோஷம். மக்களுக்காக இறங்கி இருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்களுக்காக செய்யறதுக்கு டைம் அவகாசம் கேட்டுக்கிறாரு. கல்லால ₹1 இல்லை. நம்ம தலைமையில எத்தனையோ கோடி கடை இருக்குதுன்னு சொல்றாங்க. படிப்பு அறிவில்னாலும் கொஞ்சம் நாணம் இருக்கா இல்லையா? வயசானவங்களுக்கெல்லாம் அந்த காலத்து படிப்புக்கெல்லாம் கொஞ்சம் பவர் இல்லை. 7வது 8வதுக்கெல்லாம் அந்த மாதிரி எங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். கடன் இருக்கு, கல்லால ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் எங்களுக்கு செய்யறேன்னு சொல்லி நமக்கு செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி அவரை எதிர்பார்க்கலாம். சந்தோஷமா. அவர் ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன். அவர்கிட்ட பரம்பரை மக்கள் இல்லை, பரம்பரை சொத்து இல்லை, பரம்பரை ஜனங்கள் இல்லை. எல்லாமே நம்ம தான். அவருக்கு இப்போதைக்கு அவர் கூட இருக்கிற சொத்தே நம்ம தான், மக்கள் தான். அதனால செயல்பட இருக்கிறாரு. செய்யட்டும், எதிர்பார்க்கலாம். எவ்வளோ பேர் எவ்வளோ ஏதோ சொன்னாங்க. ஆனால் இவர் அப்போ கொடுத்த அறிக்கை தான் இப்போவும் சொல்றாரு.
மக்களுக்காக நான் செய்வேன், நான் வந்திருக்கிறேன்றாரு. மக்களுக்காக அந்த ஒரு புள்ள வந்திருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மூத்த மகன் அவர் வந்து செய்யறேன்னு வந்திருக்கிறாரு. நமக்காக என்ன செய்யறாரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவகாசம் கேட்டிருக்கிறாரு. புது முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல வேண்டியது? எங்களோட ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் அவர் ஆட்சிக்கு வரேன்னு சொன்ன உடனே அவரை வரவேற்றோம் நாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப இது மாதிரி யாருமே ஒரு முன்ன வரல. எந்த கட்சியிலயுமே சரி, எந்த நடிகரையும் சரி இந்த மாதிரி முன்னாடி வரல. ஆனா அவர் துணிஞ்சு வந்திருக்காரு. ஜோசப் விஜய் எனும் நான் எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது, பயங்கரமா பண்ணிட்டாரு. உண்மையிலேயே இது மாதிரி ஒரு சிஎம் பார்க்கவும் முடியாது, இதுக்கு மேல இருந்துருக்கவும் மாட்டாங்க. கோட் சூட்லாம் போட்டு வந்திருந்தாரு, சூப்பரா இருந்தாரு. அப்படியே பயங்கரமா, அப்படியே பழைய சினிமால ஹீரோ பாக்குற மாதிரியே இப்பயும் அப்படியே இருக்காரு. சின்ன பையன் மாதிரியே இருக்காரு. அவரை பார்த்தா கூட குழந்தை மாதிரி தான் இருக்காரு. இப்பயுமே அந்த அளவுக்கு தான் இருக்காரு. பயங்கரமா பண்ணாரு, நல்லா ஆட்சி பண்ணுவாரு. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பயங்கரமா பண்ணுவாரு. பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதுதான் மெயின். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது பெண்கள் பாதுகாப்பு. இதுக்கு முன்னாடி ஆட்சியில ரொம்ப பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, பாவம். அவங்கதான் இனிமேல் ஒரு பெண்கள் கூட பாதிக்கப்படக்கூடாத கவனத்துல தளபதி இருக்காரு. கண்டிப்பா பெண்கள் பாதுகாப்பு 100% கண்டிப்பா கிடைக்கும். உண்மையா இருக்கலாம். பெண்கள் கண்டிப்பா நம்பலாம். சுதந்திரமா இனிமேல் பெண்கள் செயல்படலாம். அதுக்கான கேரண்டி தளபதி கொடுப்பாரு, நாங்களும் கொடுப்போம். ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதனால ரொம்ப ஆனந்தமா என்ஜாய்மெண்ட் பண்றேன். ஆனா இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி லஞ்சம் வாங்க விடாம தடுத்தாலே தமிழகம் மிகப்பெரிய சிங்கப்பூரா மாறிடும் நம்புறேன். தடுத்துற முடியுமா? முயற்சி பண்ணாதான் முடியும். இன்னைக்கு செஞ்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை கட்டுறா இருந்தா முதல் கல்ல பள்ளத்துல தான் இடுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பள்ளத்துல ஒரு சம்பவம் நடந்தாலும் மிகப்பெரிய கோபுரமா வளர்ந்து நிற்கும். புதிய முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் சொன்ன மாதிரி லஞ்சத்தை ஒழிச்சா ஆத்மார்த்தமான நன்றி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் அவருடைய ஃபேன்ஸ். அவருடைய பிறந்தாலும் என் பிறந்தாலும் ஒரே டேட்டு தான். அது நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரமிக்கமான விஷயம். ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் தான் பசங்க எல்லாமே. சின்ன சின்ன பசங்கள்ல இருந்து குழந்தை வரைக்கும் வந்து தளபதின்றாங்க. எங்களுக்கு என்ன விஷயம்னா இந்த ஓட்டு என்றது, இந்த ஓட்டு எலெக்ஷன் பத்தி ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்கலாம் வந்து சொல்ற அளவுக்கு இந்த விஷயம் வந்ததுன்னா அது ஒரே ஒரு காரணம் தளபதி மட்டும் தான். ஏன்னா குழந்தைங்கலாம் இந்த ஒரு ஓட்டு பத்தி தெரியுதுன்னா யாரால இவ்வளோ ஓட்டு போட்டதும் சரி நாங்கள் விட்டு போயிடுவோம். யார் வந்தா சரி வந்தா அப்படி போடுறது. இவ்வளோ ஆர்வமா வந்து இந்த மக்களை வந்து இங்க வந்து பாக்குறதுன்னா அது உண்மையுமே தளபதி ஒரு ஆள் மட்டும்தான். உண்மையில ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இந்த ஆட்சி மேல மேல இன்னும் ஒரு 25 வருஷத்தோட. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து என்ன மாதிரி சூழ்நிலை எல்லாம் தெரியல. எல்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி ரொம்ப விஷயம். நான் ஒரு போதை முறையை நான் நடத்துறேன். நான் பாக்குறேன் 17 பசங்களாம் என்னோட சண்டல இருக்காங்க. அவங்க ட்ரீட் பண்றப்ப சின்ன சின்ன போதை மாத்திரை மருந்து ஊசி எல்லாம் குடிக்கிறாங்க. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு தளபதி மட்டும் தான் முடியும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், நல்ல விஷயம், ஒரு மாற்றம் கிடைக்கும் தான் எல்லாமே. ஏன்னா இது அடுத்த குழந்தைங்க வரப்ப அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குமோ தெரியாம. ஆனா இது வந்ததுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். மேலும் டூ மேட்ச் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அண்ணா வந்து ரியாப் சென்டர் வச்சிருக்காரு. ஸோ அங்க வந்து இந்த போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ரியாப் சென்டரோட ஓனர் லவ் அண்ட் கேர் அந்த சென்டர் பேரு மதுராயில் இருக்கு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னாலுமே ஒரு 50-60 பசங்க இருக்காங்க. எல்லாம் வந்து இந்த மாதிரி ஊசி போதை அதெல்லாம் பண்ணிட்டு வந்த பசங்க எல்லாருமே திருந்தி அவரை வந்து ஒரு நல்வழிப்படுத்துறாரு. அது வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்கிறதுல ஈஸியா கிடைக்குது. எந்த சந்தில திரும்பினாலும் எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த போதைப் பொருட்கள் கிடைக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்கு தளபதி ஒர்க் அவுட் பண்ணன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பண்ணுவாரு. ஸோ அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே நல்லது செய்வாரு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவர் கூட நிக்கிறோம். அடுத்த 25 வருஷத்துக்கு இல்ல 50 வருஷத்துக்கு தளபதி தான் ஃபுல்லா. நான் வந்து கட்சி சாராதவன் தான், மதுரையில இருந்து வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு 60 ஆண்டு காலம் திராவிட கழகங்களோட ஆட்சியில இருந்து இப்ப புதுதா நம்மளை வந்து ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ண வந்திருக்காரு. அது இளைய தளபதி விஜயா இருக்கட்டும், அல்டிமேட் ஸ்டார் அஜித்தா இருக்கட்டும், யாரோ ஒரு ஆள் இருக்கணும். எல்லா மக்களும் விரும்பின ஒரு மாற்றத்தை வந்து இப்ப விஜய் ரூபத்துல வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்த்திருக்கோம். கண்டிப்பா வந்து அவர் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் அவர் பேசினதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெண்கள் பாதுகாப்பு, போதையில்லா சமூகம். ஸோ இது ரெண்டையும் வந்து விஜய் செஞ்சாருன்னா இலவசங்கள்லாம் தேவையே கிடையாது. இளைய சமுதாயத்தை வந்து போதையின் பாதையில இருந்து அவர் மீட்டு கொண்டு வந்தாலே அடுத்த தலைமுறை வந்து கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டை அவங்கள முன்னேற்றி கொண்டு போவாங்க. ஸோ விஜய் வந்து அதுக்கான முன்னெடுப்பை இன்னைக்கே தொடங்கிட்டேன் அப்படின்னு சொன்னது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அரசு வந்து நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. நான் கொடுத்த வாக்குறுதிகளை உடனே என்னால வந்து நிறைவேற்றாம போனாலும் கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் வருங்காலத்துல அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா முதல் கையெழுத்துலேயே நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில முதல் தடவையா எடுத்தோன்னே என்னால செய்ய முடியாது நான் கொடுத்த வாக்குறுதிகளை
கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம ஒரு 2-3 வருஷங்கள்ல வந்து அவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பிக்கையை நிறைவேற்றுவார் அப்படின்றது சந்தோஷமான ஒரு